ஹலோ மக்களே, ஃபைனலாக ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த பேக்கை திறக்கிறதுக்கே இப்போ தாங்க நேரம் கிடச்சிருக்கு. ஊருக்கு போகணுன்றப்ப ஹாப்பியாக வந்துட்டு கடகடன்னு பேக்கிங் பண்ணிடுவோம். ஆனால் அதே பேக்கை ரிட்டன் வீட்டுக்கு வந்து அன்பேக் பண்ணணுன்றப்ப வரும் பாருங்களேன் ஒரு சோம்பேறித்தனம். அதை நினச்சி பார்க்குறப்ப ஐயோ இனிமேல் ஊருக்கு எங்கேயுமே கிளம்பக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே பொத்துனாப்பில் இருந்துக்கணும்னு தான் தோணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து கஷ்டத்தோடு வந்துட்டு அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவை ஊருக்கு போயிருந்தப்போ இந்த ட்ராலி ஃபுல்லாக ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் ரிட்டன் அம்மா வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் உனக்கு வாங்கி வச்சுருக்கேன், ஸோ ட்ரெஸ்ஸை இங்கே வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போன்ட்டாங்க. சரின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன். அதில் என்னென்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து அம்மா வீட்டுக்கு போகிறப்போ வெறும் கையோடு தான் போவாங்க, ரிட்டன் வர்றப்போ இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக இருந்துச்சு. அதை பார்க்குறப்போ உண்மையிலே எனக்கு இரிட்டேட் தாங்க ஆச்சு. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வீட்டில் உரிமை இல்லையா, இல்லை அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு பாசமாக வந்து எதுவும் செய்யக்கூடாதா, இன்னும் ஏன்டா இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.